بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترؤن الجحيم ثم لترؤنها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. நேற்று பார்த்த சூரா என்ன? சூரத்துல் அல் காரியா. சூரத்துல் காரியா நரகத்தை பற்றி நமக்கு பேசியது. குறிப்பாக இப்ப நரகவாதிகள் எதற்காக நரகத்தில் நுழைவார்கள் என்ற தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ நன்மைகளால் அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய சொர்க்க வாழ்வில் நுழைவார்கள். யாருடைய தராசின் எடை லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய பாவங்களால் அவர்கள் தங்குமிடம் அவர்களுடைய தாய் ஹாவியா அதரா கமாஹியா நாரும் ஹாமியா, சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பு அது. இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகவாதிகள் நரகத்தில் நுழைந்தார்கள் என்றால் எந்த காரணத்திற்காக என்று சொல்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரடியாக இந்த சூறாவுடைய விளக்கத்தில் நுழைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர். அல்ஹாக்கும், அல்ஹா இல்ஹா என்றால் எம்முடைய கவனத்தை சிதறடித்தல் அல்லது ஒன்றிலிருந்து எம்மை வெளியேற்றுதல். அல்லஹு என்று சொல்லுவார்கள். ஒன்றில் மூழ்குதல். எப்படி? எந்த விஷயத்தை முக்கியத்துவமாக கருதி அதில் எந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக கருதி நாம் செயல்பட வேண்டுமோ அந்த விஷயத்தை விட்டு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்துதல். அல்லஹு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு கவனிக்கப்பட வேண்டாத அல்லது கவனம் குறைவாக கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்துதலுக்கு லஹு என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறான், அல்ஹாக்கும். அத்தகாசுர். தகாசுர் என்றால் கசுர், அதிகமான, கத்தீர் என்று சொல்லுவார்கள், அதிகமான. அத்தகாசுர் என்றால் அதிகத்திலும் அதிகம். அது அத்தகாசுர் என்றால் அல்ஹாக்கும் 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 தகாசுர் என்றால் தேவையில்லாத உலக ஆசைகள். அதிகமா அதிகம் அதிகம் என்ற ஆசை அவனை முழுவதுமாக மூழ்கடித்து விட்டது. வேண்டும் வேண்டும் என்ற அதிகமான ஆசைகள் அதிகம் அதிகம் அவனை திசை திருப்பி விட்டது, மூழ்கடித்து விட்டது. அத்தகாசுர் பல அர்த்தங்கள் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. எது அதிகம் அதிகம்? அதிகமான உலகத்துடைய செல்வம் வேண்டும் என்ற ஆசை, அதிகமான உலகத்துடைய செல்வம் வேண்டும் என்ற ஆசை மனிதனை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் சொன்னார்கள், இந்த ஹதீஸை பலமுறை பார்த்திருக்கிறோம், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் என்ன நினைப்பான்? இன்னொரு ஓடை வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான். அவனுடைய ஆசையை மண்ணை தவிர அவனுடைய வாயை எதுவும் அடைக்காது. கபூரில் நுழையும் வரை அவன் இந்த உலக ஆசையில் அப்படித்தான் நிலைத்துக் கொண்டிருப்பான். அத்தகாசுர் என்றால் அதிகம் வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவது தகாசுர் என்றால்
ஒருவரோடு போட்டியிட்டு அதிகத்தை பெறுதல், அவரை விட எப்படியாவது நான் இதில் முந்தியே ஆக வேண்டும் என்று நினைப்பது தக்காசுர். செல்வத்தில் அல்லது உலகத்தில் எதிராக இருந்தாலும் சரி, அவரை நான் முந்திவிட வேண்டும், அவரிடத்தில் இருப்பது எனக்கு வேண்டும் அல்லது அதை விட அதிகமாக எனக்கு வேண்டும் என்று நினைப்பது அத்தக்காசுர். இந்த உலக ஆசை அப்படித்தான். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டே இருப்பான். தனக்கு மேலுள்ளவர்களைத்தான் அவன் பார்ப்பானே தவிர தனக்கு கீழுள்ளவர்களை ஒருபோதும் அவன் பார்க்க மாட்டான். எப்போது மேலுள்ளவர்களை பார்த்து பார்த்து வளர்கிறானோ அப்போது அவனுடைய உள்ளத்தில் எது இயற்கையாக வரும், அவனை விட எப்படியாவது செல்வத்திலோ அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உயரத்திலோ அதை விட நான் அதிகமாக செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் பயந்தார்கள் இந்த உலகத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் வறுமையை பயப்படவில்லை, நீங்கள் ஏழையாக மாறி விடுவீர்கள் என்றெல்லாம் நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம் முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி உலகம் விரித்து காட்டப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் விரித்து காட்டப்படுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். அப்படி உலகம் விரித்து காட்டப்பட்டதால் ஒருவரோடு போட்டியிட்டு பொறாமையிட்டு தங்களுக்குள் எப்படி அழிந்து கொண்டார்களோ அது போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தக்காசுர் என்றால் ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு அதிகத்தை பெறுதல், அதிகமாக அவரை விட நான் முந்திவிட வேண்டும் என்று ஆசைப்படுதல். அத்தக்காசுர் என்றால் தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு பெருமை அடித்தல், தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு பெருமை அடித்தல். நான் தான் உன்னை விட அதிகமாக வைத்திருக்கிறேன் அல்லது அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான் என்று இயற்கையாகவே பெருமையை வெளிப்படுத்துதல். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் 2 தோட்டவாசிகளுடைய நிகழ்வை சொல்லுகிறான். 2 தோட்டவாசிகளுடைய நிகழ்வை சொல்லுகிறான். நீங்கள் படித்து பார்த்திருக்கலாம். அதில் ஒருவர் பெருமை அடிக்கக்கூடியவர் என்ன சொல்லுவார்? அன அக்ஸரு மின்க மாலன் வ அஸு நஃபரா, அல்லாஹ் உன்னை விட எனக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான், எனக்கு செல்வம் அதிகமாக இருக்கிறது உன்னை விட என்று பெருமை அடித்தார். இது தக்காசுர். ஃபஅல்ஹாகுமுத் தக்காசுர் என்றால் அதிகம் என்ற ஆசை, அதிகம் அவனை விட நான் போட்டியிட்டு முன்னேற வேண்டும் என்ற ஆசை, அதிகம் என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்ற பெருமை, இவை அனைத்தையும் குறிக்கும். ஃபஅல்ஹாகுமுத் தக்காசுர், உங்களுக்கு அதிகம் வேண்டும் என்ற ஆசை உங்களை மயக்கடித்து விட்டது. எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த கவனத்தை விட்டு வேறு திசைக்கு உங்களை அது இந்த செல்வமோ உலகத்துடைய வசதிகளோ வாழ்க்கையோ உங்களை மாற்றி விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகம் என்ற ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது என்று தான் சொல்கிறானே தவிர எது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த சூரா முழுவதும் பார்த்தால் எல்லாவற்றையும் அல்லாஹ் மறைத்தே சொல்லுவான். அந்த மறைத்ததை நம்முடைய சிந்தனையில் யோசித்து பார்த்தால் கூட நாம் பொருத்தி விடலாம் அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்று. எது மனிதனை திசை திருப்புகிறது உலகத்தில்? அல்லாஹ்வை விட்டு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வை விட்டு ஒரு மனிதன் திசை திரும்புகிறான் என்றால் காரணம் என்ன? முதலாவது காசுதான். குர்ஆனில் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சூராவில் முஃமின்களுக்கு அறிவுரை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அல்லாஹு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? செல்வமும் குழந்தைகளும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பும். அதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஓ மயஃஅல் தாலிக் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். யாரை திசை திருப்புகிறதோ, யார் அதன்படி கட்டுப்படுகிறார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ஹாகுமுத் தகாசுர் இந்த சூராவை ஓதினார்கள். ஓதிவிட்டு சொன்னார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி. சுப்ஹானல்லாஹ், ஆதமுடைய மகன் சொல்கிறான் மாலி மாலி, என் செல்வம் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹல் லக இப்னு ஆதம் மின் மாலிக், உன் செல்வத்தில் இதைவிட என்ன இருக்கிறது? மா அகல்த வ அஃப்னைத, ஒன்று சாப்பிடுகிறாய் அல்லது கழிக்கிறாய். அவ் லபிஸ்த ஃபஅப்லைத, ஒன்று ஆடை அணிகிறாய் அல்லது கிழிக்கிறாய். அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத, அல்லது செல்வத்தை சதக்கா செய்கிறாய் அல்லது சேகரித்து வைக்கிறாய். இதை தவிர என்ன செய்கிறாய் இந்த செல்வத்தை வைத்து? எது உன்னுடைய செல்வம் உன்னுடைய செல்வம் என்று சொல்கிறாயே, இந்த செல்வத்தை இதை தவிர வேறு எதில் நீ கழிக்கிறாய்? இதுதான் உன் ஒட்டுமொத்த செல்வத்துடைய நோக்கம்.
சாப்பிடுவது, ஆடை அணிவது, செலவழிப்பது, சேகரிப்பது. சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் செல்வம் செல்வம் என்று சொல்கிறாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபல்ஹாகுமுத் தகாதுர், இந்த செல்வம் அவனை திசை திருப்புகிறது, அவனை மயக்கடித்து விட்டது. எதிலிருந்து? அல்லாஹ் அதையும் சொல்லவில்லை. எதிலிருந்து மனிதனை திசை திருப்புகிறது? அல் காரிஅ, மேலே உள்ள சூரா. நாருன் ஹாமியா, அந்த நரக நெருப்பில் இருந்து, அந்த நரக நெருப்புடைய நினைவில் இருந்து, மறுமையை நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து இந்த உலக ஆசைகள் அவனை திசை திருப்பி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات, உலக ஆசைகளை அப்படியே முறியடிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று. மரணம் உங்களை உலக ஆசையிலிருந்து தடுக்கும், அதிகமாக அதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை விட்டு ஒரு மனிதனை திருப்பிவிடும், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு ஒரு மனிதனை திருப்பிவிடும், மறுமையை விட்டு, மரணத்தை விட்டு இந்த செல்வம் அவனை திருப்பிவிடும். அல்ஹாகுமுத் தகாதுர், மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அதிகம் அதிகம் என்ற ஆசையில் மூழ்கி விட்டார்கள். எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ, எதை நினைத்து வாழ வேண்டுமோ அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு சொல்கிறான், எதுவரை? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நல்ல கவனிங்க, எதுவரை அவன் திசை திரும்பி இருக்கிறான், எதுவரைதான் அவனால் திசை திரும்ப முடியும், எதுவரைதான் இந்த பேராசையோ, அதிகம் அதிகம் என்று வேண்டும் என்ற ஆசையோ, என்னிடத்தில் அதிகம் இருக்கிறது என்ற ஆசையோ, எதுவரைதான் அவனால் செல்ல முடியும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கும் வரைதான். கபர்களை சந்திக்கும் வரைதான் என்றால் கபருஸ்தானுக்கு போயிட்டு வர வரைக்குமா? கிடையாது. ஜார என்றால் ஒரு ஆளை சந்தித்தல், ஜுர்து என்றால் அவரை நான் சந்தித்தேன் என்று அர்த்தம். ஜார என்றால் சந்தித்தல். அல்லாஹ் கபர்களை ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றால் அது தற்காலிக சந்திப்பாகத்தான் இருக்கும், இல்லையா? சந்திக்கத்தான் போகிறேன் என்றால் சந்திச்சுட்டு திருப்பி வந்துடும் அர்த்தம். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கும் முறை என்றால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்? இதுவும் உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, எதுவும் கபர். அங்கே சந்திக்கதான் செல்கிறாய், அது ஒரு தற்காலிக வாழ்க்கை தான். அதற்கு பிறகு உனக்கு மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கும் வரை. கபர்களை சந்திக்கும் வரை என்றால் மரணமாகி அவன் கபரில் வைக்கப்படும் வரை. அதுவரை உலகத்துடைய ஆசை தொடர்ந்து கொண்டே இருக்கும், அது அவனை மறக்கடித்துக் கொண்டே இருக்கும், அவனை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதை விட்டு, மறுமையை விட்டு, மரணத்தை விட்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபர்களை நினைவுபடுத்துகிறான். ஏன்? கபரை ஒரு முஃமின் கண்டால் அவனுடைய உள்ளம் மறுமையுடைய அச்சத்தால் மறுமையுடைய அச்சத்தால் நிரப்பமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், உங்களுக்கு நான் கபரை ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன். உங்களுக்கு கபரை ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன். இப்போது நீங்கள் கபரை ஜியாரத் செய்ய செல்லுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று சொன்னார்கள். எதை நினைவுபடுத்தும்? மறுமையை நினைவுபடுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது கலீஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களை திருமணம் முடித்தவர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபர்களை சந்திக்க சென்றால் அழுவார்கள். கபர்களை சந்திக்க சென்றால் அழுவார்கள். ஒரு கவலையோ பேட்டரி இல்லை. பேசுறது கேக்குது இல்ல? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபர்களை சந்திக்க சென்றால் அழுவார்கள். விட்டுருங்க மைக்கோன். கபர்களை சந்திக்க சென்றால் அழுவார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் இடத்திலே கேட்பார்கள், உஸ்மானே ஏன் அழுகிறாய் நீ?
சொர்க்கம் நினைவு காட்டப்படுகிறது, நரகம் நினைவு காட்டப்படுகிறது. ஆனால் அப்போதெல்லாம் நீ இப்படி அழுவதில்லையே. ஆனால் கபர்களை பார்த்தால் மட்டும் ஏன் உஸ்மானே அழுகிறாய்? இன்றைக்காவது கபிரிஸ்தானுக்கு நாம் சென்ற போது அல்லாஹ்வுடைய நினைவால், அது மறுமையின் நினைவால் நம்முடைய கண்கள் கலங்கி இருக்கிறதா? அங்கு சென்றும் உலக விஷயங்களை பேசக்கூடிய மக்களை பார்க்கலாம். அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அங்கு சென்றும் அவர்கள் உலகத்தை பேசுபவர்களை பார்க்கலாம். நாம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னல் கபர் அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. கபர் என்பது மறுமையின் வீடுகளில் முதல் வீடாகும். யார் அதிலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் வெற்றி அடைந்தவர். அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை எல்லாம் வெற்றியாக அமையும். யார் அதில் தோற்றி விடுகிறார்களோ அதற்கு பிறகுள்ள வாழ்வெல்லாம் தோல்வியாக மாறிவிடும். தோல்வியாக மாறிவிடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். வேண்டும் வேண்டும் என்ற ஆசை அவர்களை மூழ்கடித்து விட்டது, திசை திருப்பி விட்டது. எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதிலிருந்து ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர்களை அவர்கள் சந்திக்கும் வரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், கல்லா ஸௌஃப தஅலமூன். கல்லா என்றால் உறுதியிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. உறுதியாக அல்லது அவர்கள் சொல்லுவதை போல இல்லை என்று மறுப்பதற்காக. கல்லா சௌஃப தஅலமூன், சௌஃப சதஅலமூன் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். சௌஃப என்றால் விரைவாக, தஅலமூன் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எதை அறிந்து கொள்வார்கள்? அல்லாஹ் சொல்லவில்லை. எதை அறிந்து கொள்வார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை. கல்லா சௌஃப தஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்போது அறிந்து கொள்வார்கள்? அல்லாஹ் அதையும் சொல்லவில்லை. எப்போது அறிந்து கொள்வார்கள்? அறிஞர்கள் சொன்னார்கள், அவன் உலகத்துடைய ஆசை அவனை மயக்கடித்து விட்டது கபர்களை சந்திக்கும் வரை என்பதை அவர்கள் எப்போது அறிந்து கொள்வார்கள் என்றால், மலக்குல் மௌத்தை அவர்கள் இரண்டு கண்ணால் பார்க்கும் வரை. அப்போது அறிந்து கொள்வான் அவன் எதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம் என்று. அல்லது கபரில் வைக்கப்பட்டவுடன் அவன் அறிந்து கொள்வான் எதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஒரு மையத்தை 3 பின்தொடர்கிறது. ஒரு மையத்தை 3 பின்தொடர்கிறது. 2 திரும்ப வந்து விடுகிறது. ஒன்று மட்டும் அவனோடு நிற்கிறது. அந்த 2 எது திரும்ப வருகிறது? அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும். அவனுடைய குடும்பம் அவன் பாதுகாத்து அரவணைத்து அந்த தன்னுடைய உலக வாழ்வு அனைத்தையும் எதற்காக ஒப்படைத்தானோ அந்த குடும்பம் மையத்தை கபரில் இறக்கியவுடன் அவ்வளவுதான், خلاص. ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்களா? அவ்வளவுதான். செல்வம் அவன் மூத்தான உடனேயே அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிடும். அவனுடைய அமல் மட்டும்தான் அவனோடு இருக்கும். இதை அறிந்து கொள்வான். கல்லா சௌஃப தஅலமூன், அவன் அறிந்து கொள்வான் அந்த நேரத்தில், நான் சேகரிக்க வேண்டியது இந்த செல்வம் இல்லை, நான் சேகரிக்க வேண்டியது முக்கியமாக இந்த குடும்ப உறவுகளை இல்லை. குடும்ப உறவுகளை என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வை மறப்பதில்லை. நான் சேகரிக்க வேண்டியது இந்த அமல்களைத்தான். இதுதான் என்னுடைய தராசை கனமாக்கும். மேலுள்ள சூரா ஃபஅம்மா மன் தக்குலத் மவாசீனு, இதுதான் எனக்கு தேவை என்பதை கல்லா சௌஃப தஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லோரும் உறக்கத்தில் தான் இருக்கிறார்கள். ஃபஇதா மாது, அவர்கள் மரணித்தால் விழிப்படைந்து கொள்கிறார்கள். மனிதன் அப்படித்தான், மௌத்தாகும் வரைக்கும் எதுவும் தெரியாது அவனுக்கு. மௌத்தானதுக்கு பிறகுதான் தெரியும் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை செலவழியுங்கள். அப்படி மரணம் வந்தால் அந்த மனிதன் சொல்கிறான், ரப்பி லவுலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடுக்க மாட்டாயா என்று கேட்பான். உன்னுடைய பாதையில் செலவழிக்கிறேன், நல்ல மனிதனாக வாழ்ந்து வந்து விடுகிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். கல்லா சௌஃப தஅலமூன், அவன் அறிந்து கொள்வான் அந்த நேரத்தில்.
தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா? நல்ல மனிதனாக வாழ்வதற்கு வழி இருக்கிறதா? விட்டு வந்த அமல்களை செய்வதற்கு வழி இருக்கிறதா என்று மரண நேரத்தில் தான் அவன் புலம்புவான். ஏன்? அப்போதுதான் அவனுக்கு தெரிய வரும். கல்லா சௌஃப தஅலமூன். இப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ் அதற்கு பிறகும் சொல்கிறான், தும்ம கல்லா சௌஃப தஅலமூன், மேலும் சொல்கிறேன் கல்லா சௌஃப தஅலமூன். அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறான், அந்த மனிதன் அந்த நேரத்தில் தான் அறிந்து கொள்வான். அவர்கள் சொல்வதை போன்றல்ல, அவன் நினைப்பதை போன்றல்ல. கல்லா சௌஃப தஅலமூன், அந்த நேரத்தில் தான் அறிந்து கொள்வான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், கல்லா சௌஃப தஅலமூன் முதல் அல்லாஹ் அறிந்து கொள்வார்கள் என்று கூறியது கபூரில். தும்ம கல்லா சௌஃப தஅலமூன் என்று அல்லாஹ் சொன்னது மறுமையில். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என் அதிகாரம் அழிந்து விட்டதே, நான் சம்பாதித்த செல்வம் எனக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லையே என்று மனிதன் மறுமையில் தான் கலங்குவான். எதற்காக வாழ்ந்தேன் இந்த உலகத்தில்? எல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டதே, விரண்டு விட்டதே, தனிமையில் என்னை நிப்பாட்டி விட்டதே என்று அந்த மனிதன் மறுமையில் கலங்குவான். தும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அல்லாஹு அக்பர். எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அவர்கள் நினைப்பதை போன்றல்ல, அப்படி அல்ல. லவ், லவ் என்றால் ஹுனா ஷர்தியா, ஒரு நிபந்தனைக்காக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிபந்தனை இருந்தால் அவர்கள் சும்ம கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அவர்கள் அதை அறிந்தவர்களாக இருந்தால், அந்த இல்முல் யகீனை, தெளிவான எந்த சந்தேகமும் இல்லாத அந்த கல்வியை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால், அல்லாஹ் மறைத்து விட்டான். எதை அறிந்தவர்களாக இருந்தால்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைத்து விட்டான். எந்த கல்வியை? அல்லாஹுவை பற்றிய கல்வியை, மறுமையை பற்றிய கல்வியை, இல்முல் யகீன், உறுதியான அந்த கல்வியை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலைமை அப்படி ஆகி இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அவர்கள் அந்த உறுதியான அந்த யகீனுடைய இல்மை அறிந்தவர்களாக இருந்தால் இப்படி ஆகி இருக்காது. அவர்கள் நினைப்பதை போன்று இருந்திருக்காது. அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் மறுமையை உண்மையாக அறிந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை அந்த மரணத்துடைய நேரத்தில் அப்படி அல்லாஹ் ஆக்கி இருக்க மாட்டான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكه. முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah, பயம் கொள்ளாதே, கவலை கொள்ளாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு, நற்செய்தி பெற்றுக்கொள் என்று. ஆனால் பாவிக்கு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், இந்த உறுதியான இல்மை அவர்கள் அறிந்திருந்தால், சந்தேகமில்லாத இந்த இல்மை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை இப்படி ஆகி இருக்காது. யகீன் என்றால் இன்னொரு அர்த்தம் மௌத், அல்லது மரணத்தின் கல்வி அவர்கள் உறுதியாக அறிந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை இப்படி ஆகி இருக்காது என்று அர்த்தம் வைக்கலாம். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், லதரஉன்னல் ஜஹீம். லதரஉன்ன, உறுதியாக உறுதியாக உறுதியாக. அல்லாஹ் 3 முறை அழுத்துகிறான். லதரஉன்ன, உறுதியாக 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 அவர்கள் பார்ப்பார்கள் அல் ஜஹீம், நரகத்தை. எப்போது பார்ப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணமாகி கபரில் வைக்கப்பட்டால் அவன் சொர்க்கவாதியாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அவனுக்கு காட்டப்பட்டு சொல்லப்படும், இதுதான் உன்னுடைய இருப்பிடம் என்று. நரகவாதியாக இருந்தால் கபரிலேயே நரகம் காட்டப்படும், சொல்லப்படும் ஒவ்வொரு நாளும் நீ போகக்கூடிய இடம் இதுதான் என்று. நரகத்துடைய வேதனையை அங்கும் அனுபவிப்பான். நரகத்துடைய ஜுவாலைகள் அவனை கபரிலும் சுட்டரிக்கும். கீழும் நரக நெருப்பு, மேலும் நரக நெருப்பு தான். அந்த நிலையிலும் அவனுக்கு சொல்லப்படும் லதரஉன்னல் ஜஹீம், நரகத்தை அவன் பார்த்தே தீருவான். அல்லது எல்லோரும் பார்ப்பார்கள். எங்கே? மறுமையில் மஹ்ஷரில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 ஜிமாம், 70,000 கடிவாளங்களோடு
ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு. அல்லாஹு அக்பர். அந்த நரகத்தை பார்ப்பான் மனிதன். லதர உன்னல் ஜஹீம், எதை பொய் என்று நினைத்தாயோ, எது உன்னை தீண்டாது என்று நினைத்தாயோ அந்த நரகத்தை நீ பார்த்தே தீருவாய். உறுதியாக பார்ப்பாய், உறுதியாக பார்ப்பாய், உறுதியாக பார்ப்பாய். அல்லது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிராத் என்ற பாலத்தை அமைப்பான். இதன் மேல், எதன் மேல்? நரகத்தின் மேல். மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த பாலத்தை யாரும் கடக்காமல் செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் மேல் அந்த பாலம் அமைக்கப்படும். அதில் முதலாவதாக நான் தான் நுழைவேன். நபிமார்கள் அதற்கு பிறகு நுழைவார்கள். நபிமார்களை தவிர யாரும் அந்த பாலத்தை கடக்கும் போது பேச மாட்டார்கள். நபிமார்களும் சொல்லுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு என்று. நரகத்தை கடந்துதான் யாராக இருந்தாலும் செல்ல முடியும். லதர உன்னல் ஜஹீம், நரகத்தை அவர்கள் பார்த்தே தீருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு சொல்கிறான், ثُمَّ لَتَرَوُنَّهَا عَيْنَ الْيَقِينِ. ثُمَّ لَتَرَوُنَّهَا, அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறான். மேலும் அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக. ثُمَّ لَتَرَوُنَّهَا, மேலும் அவன் உறுதியாக பார்ப்பான் நரகத்தை. எப்படி பார்ப்பான்? ஐனல் யகீன், சந்தேகம் இல்லாத பார்வையை கொண்டு அவன் கண்ணால் பார்ப்பான். சும்மா கற்பனையில பார்க்க மாட்டான் அவன் நரகத்தை. இந்த நரகத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானோ பாவிகளுக்கு, எந்த நரக நெருப்பு உலக நெருப்பை விட எத்தனை மடங்கு? 69 மடங்கு அதிகமானதோ அந்த நரக நெருப்பை அவன் பார்ப்பான். ثُمَّ لَتَرَوُنَّهَا عَيْنَ الْيَقِينِ. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. எல்லாரும் கவனத்தை கொண்டு வாங்க, மிக முக்கியமான வசனத்துக்கு வந்துட்டோம். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அவன் கேட்கப்படுவான், அவன் கேட்கப்படுவான், அவன் கேட்கப்படுவான், அவன் கேட்கப்படுவான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு முறை எல்லாம் அழுத்துகிறான் பாருங்க. ثُمَّ لَتُسْأَلُنَّ, எதை பற்றி அவன் கேட்கப்படுவான்? அனின் நஈம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி. நிஅமா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை பற்றி அவன் கேட்கப்படுவான். அருட்கொடை என்றால் என்ன? அருட்கொடை என்றால் என்ன? நல்ல சொகுசான பங்களெல்லாம் வாழ்றது மட்டும்தான் அருட்கொடையா? இது அருட்கொடை. விடக்கூடிய மூச்சும் அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடை. சுவாசிக்கின்ற காற்றும், சாப்பிடுகின்ற உணவும், இருக்கின்ற இடமும், பாதுகாப்பான நிலைமையும், அல்லாஹ் கொடுத்த இந்த கல்பும், அது துடிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடை. இந்த அருட்கொடையை பற்றி அவன் விசாரிக்கப்பட்டே தீருவான். இந்த அருட்கொடையை பற்றி அவன் விசாரிக்கப்பட்டே தீருவான். எவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். 3 வேளை சாப்பாடு இருக்கா? நமக்கு 3 வேளை சாப்பிடுறோமா இல்லையா? இவ்வளவு அருட்கொடைகள். இந்த வசனம் இப்போது நமக்கு இறங்குகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் நேரடியாக இந்த வசனம் முதலாக இறக்கப்பட்டது. ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை பற்றி நபியே, நபித்தோழர்களே, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்ன அருட்கொடையை வைத்திருந்தார்கள் நபித்தோழர்கள்? இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்திலே எந்த அருட்கொடையை பற்றி விசாரணை செய்வான்? وَإِنَّمَا هُوَ الْأَسْوَدَانِ, 2 கருப்பு தான் எங்களிடத்திலே இருக்கிறது. அந்த 2 கருப்பு என்ன? அல்-மாஉ வத்-தம்ர், தண்ணீரும் பேரித்தம்பலம். கருப்பு என்று ஏன் சொல்கிறார்கள்? இன்று குடிப்பதை போன்ற சுத்தமான தண்ணீர் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கிடையாது. மக்காவில் இருந்து ஜம்சமை மதீனாவிற்கு பைப்லைன் வைத்து இணைத்த காலம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கிடையாது. எது தோண்டுகிறதோ அந்த மண்ணோடு வரக்கூடிய கருப்பு தண்ணீர் தான்
அவர்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர். இந்த இரண்டும் தானே, தண்ணீரும் பேரித்தம்பழமும் தானே எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த அருட்கொடைக்காகவும் அல்லாஹ் எங்களை விசாரிப்பானா? மேலும் சொன்னார்கள், எங்களுடைய வாள்கள் எங்களுடைய முதுகில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் எங்களுக்கு கிடைப்பது தண்ணீரும் பேரித்தம்பளமும். இந்த அருட்கொடைக்காகவும் அல்லாஹ் எங்களை விசாரிப்பானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னதாலிக சயகூன், இன்னதாலிக சயகூன். இந்த அருட்கொடைக்கும் அல்லாஹ் உங்களை விசாரித்தே தீருவான். அல்லாஹ் அக்பர். 3 வேளை சாப்பிடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் 3 வேளை சாப்பிட்டது கிடையாது, தெரியுமா? ஒரு முறை வெளியே வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு. அபூபக்கர் சித்திக்கும் வெளியே வருகிறார்கள், உமரும் வெளியே வருகிறார்கள். இந்த மூவரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததற்குரிய காரணம் அல் ஜூ, பசி. நபியுடைய வயிற்றை பசி வாட்டுகிறது. உலகத்தின் தலைவர், அல்லாஹு அக்பர். அபூபக்கருடைய வயிற்றை, உலகத்தில் நபிமார்களுக்கு பிறகு இந்த பூமியில் நடந்த சிறந்த மனிதர், அவருடைய வயிற்றை பசி ஆட்டுகிறது. உமர், சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுவான், உமரை உன்னை பார்த்தால் என்று சொன்ன உமருடைய வயிற்றை பசி ஆட்டுகிறது. 3 பேரும் வெளியே வந்து சொல்கிறார்கள், மூவரையும் பார்த்து பசிக்கிறது என்று. அன்சாரி தோழர் ஓடி செல்கிறார். வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஒரே ஒரு ஆடு இருக்கிறது, அதை அறுத்து கொஞ்சம் ரொட்டிகளை சுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாலும் வைக்கிறார்கள். அந்த மூவரும் அந்த உணவை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை வைக்கும் போது அந்த உணவின் மீது சொன்னார்கள், ஹாதா வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சக்தியை விட்டு சொல்கிறேன், உமரே, இந்த அருட்கொடைக்காகவும் அல்லாஹ் எம்மை விசாரித்தே தீருவான். அல்லாஹு அக்பர். பசிக்கு பிறகு, கடுமையான பசிக்கு பிறகு, வயிற்றில் கற்களை கட்டிக்கொண்டு பசியை தாங்கிக் கொண்டிருந்ததற்கு பிறகு கிடைக்கக்கூடிய உணவுடைய அந்த அருட்கொடைக்கு அல்லாஹ் உம்மை விசாரிப்பான் உமரே என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், எமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் எல்லாம் ஏமாத்திரம். ஏமாத்திரம் எல்லாம் இருக்கிறது, அதிலும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடியவற்றிலும் அது இல்லையே, இது இல்லையே, அவரிடத்தில் அது இருக்கிறதே, இவரிடத்தில் இது இருக்கிறதே, அது எனக்கு என்னிடத்திலே இல்லையே என்று அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நபித்தோழர்கள் உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதை சோதனையாக பார்த்தார்கள். நம் கொடுப்பதை நிம்மதியாக பார்க்கிறோம். கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்னை தண்டிக்கிறானோ என்று நினைக்கிறோம். நபித்தோழர்கள் எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் பயந்தார்கள். ஏன் இந்த செல்வத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான், ஒருவேளை அல்லாஹ் என்னை சோதிக்கிறானோ என்று பயந்தார்கள். நமக்கு கொடுப்பது அல்லாஹ் என்ன சந்தோஷமா வாழ வச்சிருக்கான்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு புரியல, நம்ம மூளைக்கு அல்லாஹ் கொடுக்கிறதே சோதனை தாங்கிறது. அல்லாஹ் கொடுக்கிறதே ஒன்னு சொர்க்கவாதியா நரகவாதியான்னு முடிவெடுக்கிறதுக்கு தான் சொல்லி. நபித்தோழர்கள் கொடுப்பதை எப்படி பார்த்தார்கள் பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்த நபித்தோழர். அவருக்கு முன்னால் உணவு வைக்கப்படுகிறது, நோன்பாளி, இஃப்தாருடைய நேரத்தில். அந்த உணவை பார்த்தவுடன் வகை வகையான உணவுகள், கண்ணீர் மல்க அழுக ஆரம்பித்து சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் எம்மோடு வாழ்ந்தார். உஹதில் சொன்னோம், உஹதில் அவர் கொல்லப்பட்டார், ஷஹீதானார். வஹுவ கைரும் மின்னி, அவர் என்னை விட அல்லாஹ்விடத்திலே மேலானவர். நபித்தோழர்கள் மற்றவரை மேலாக்கி பார்ப்பார்கள், தன்னை கீழாக்கி பார்ப்பார்கள். இப்போதும் மின்னி, அவர் என்னை விடவும் மேலானவர். ஆனால் அவர் கஃன் அடக்கம் செய்யப்படும் போது அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. எம்மோடு ஹம்சா வாழ்ந்தார், அவரும் என்னை விட மேலானவர் தான். அவரும் அந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார், ஈரல்கள் கடித்து துப்பப்பட்டு. அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுக்கு விரித்து காட்டிவிட்டான். யாருக்கும் கொடுக்காத உலக செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து விட்டான். வகத் ஹஷீது அன் தகூன ஹஸனாதுனா உஜ்ஜிலத் லனா, நாங்கள் செய்த நன்மைகளுக்குரிய கூலியை அல்லாஹ் இந்த செல்வமாகவே கொடுத்து விட்டாரோ இந்த உலகத்தில் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை.
நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. என்ன சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்? என்ன சொன்னாங்க? நாங்கள் செய்த நன்மைகளுக்குரிய கூலியை, நாங்கள் தொழுத, ஜிஹாது செய்த, நபியோடு வாழ்ந்த, நபிக்காக செய்த உதவியை, அந்த நன்மைகளுக்குரிய கூலியை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த செல்வமாகவே கொடுத்து விட்டானோ என்று பயந்து அந்த உணவை அப்படியே புறக்கணித்து சென்று விடுகிறார்கள். பயம். அருட்கொடை கொடுக்கப்பட்டால் ஒரு முஃமின் பயப்படுவான். அதுவும் சோதனை என்பதால். அருட்கொடை நீக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவான். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதுமானது என்று திருப்தி அடைவான். நம்ம அல்லாஹ் அருட்கொடை கொடுத்தால் என்ன அல்லாஹ் சந்தோஷமா வச்சிருக்கான், நான் மிகப்பெரிய கண்ணியவானா இருக்கேன்னு நினைக்கிறோம். நம்ம அருட்கொடை நீக்கப்பட்டால் அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டானோன்னு நினைக்கிறோம். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அல்லாஹ் உறுதியாக விசாரணை செய்தே தீருவான் அருள்கொடைகளை பற்றி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது. அவனுடைய வாழ்வை எப்படி கழித்தாய், செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய், உடலை எப்படி பயன்படுத்தினாய் என்ற கேள்விகளுக்கு அவன் ரப்பிடத்திலே பதிலை ஒப்படைக்காமல் அவனுடைய பாதத்தை கூட ரப்பிடமிருந்து நகட்ட முடியாது. அவ்வளவுதான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. நபியை கலங்க வைத்த வசனம் கண்ணியத்துக்குரியவர்களே. உமரை கலங்க வைத்த வசனம். என்ன அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோம் அதை சொல்லுங்க பாப்போம். எமக்கு கொடுத்த இந்த ஈமான், எமக்கு கொடுத்த அல்லாஹுடைய நினைவு, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காதில் கேட்க அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த அமர்வு, இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்த நாடினாலே வாழ்நாள் முழுக்க சுஜூதில் இருந்தாலும் பத்தாது. நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், கொடுக்கப்பட்ட குடும்பம், உறவுகள், பாதுகாப்பான வாழ்க்கை, நிம்மதியான சுகமான வாழ்வு, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்ன ஆரம்பித்தால் யார் எண்ணி முடிக்க முடியும்? இதற்கெல்லாம் எப்போது நன்றி செலுத்த போகிறோம்? அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகம் அதிகம் என்ற ஆசை செல்வத்தில் அவனை மயக்கடித்து விட்டது, திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர்களை அவன் சந்திக்கும் வரை. கல்லா சௌஃப தஅலமூன், ஒருபோதும் அல்ல அவன் அறிந்து கொள்வான். ثُمَّ கல்லா சௌஃப தஅலமூன், ஒருபோதும் அல்ல அவன் அறிந்து கொள்வான், அவன் நினைப்பதை போன்றல்ல. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியான கல்வி இருந்திருந்தால், இல்மல் யகீன் இருந்திருந்தால், லதஅலமூன், அவன் அதை அறிந்தவனாக இருந்திருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்காது? ثُمَّ கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரஉன்னல் ஜஹீம், நரகத்தை அவன் பார்ப்பான். ثُمَّ لَتَرَوُنَّهَا عَيْنَ الْيَقِينِ, தெளிவான பார்வையோடு அதை அவன் பார்ப்பான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருள்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை விசாரணை செய்தே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நஷ்டவாளிகளுடைய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. நரக தண்டனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.